திண்டுக்கல்லில் இழப்பீடு வழங்காமல் சாலை பணிகள் துவங்குவதை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி மறியல் போராட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் திருச்சி 4 வழி சாலை அருகே முள்ளிப்பாடியில் இருந்து மதுரை 4 வழி சாலை பஞ்சம்பட்டி வரை சுமார் 21 கிலோமீட்டர் நகர்ப்புற வட்ட சாலை அமைக்க நெடுஞ்சாலைத்துறை நிலம் கையகப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பெரிய கோட்டையில் கையகப்படுத்தப்பட்ட தங்கள் நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என விவசாயிகளும் பொதுமக்களும் அங்கு விளைந்த பயிர்களுடன் ஒத்தக்கடை அருகே கருப்பு கொடி ஏந்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்ப எந்த முன் அறிவிப்பு இல்லாம விவசாய நிலங்களை டோசர் விட்டு வண்டி வச்சு அடிக்கிறாங்க. அது அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா நாங்கள் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறோம், நீங்க அரசு அதிகாரிகள்ட்ட கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அரசு அதிகாரிகளும் வரல. அப்ப அரசு அதிகாரிகளை நேரடியாக போய் சந்திக்கலாம்னு சொல்லி நாங்கள் போய் அந்த நிலையெடுப்பு தாசில்தார் மற்றும் அந்த அதிகாரிகள்ட்ட போய் நாங்கள் மனு கொடுத்தோம், தகவல் கொடுத்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவார்டு உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் அந்த தருவோம்னு சொல்றாங்க. இன்னும் இது வரைக்கும் கைக்கு வரல. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியில் கட்டப்பட்ட நாடக மேடையை முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அடியபுலம் கிராமத்தில் மக்களின் கோரிக்கையை ஏற்று 2023-24 ஆண்டு தொகுதி வளர்ச்சி நிதியில் இருந்து 7,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நாடக மேடை அமைக்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு வனத்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்ற 2 பேரை விடுவிக்க வலியுறுத்தி ஆட்சியரிடம் கோரிக்கை வைக்க நரிக்குறவர்கள் காத்திருந்தது பரபரப்பானது. ஈட்டியம்பட்டி பகுதியில் கீரிப்பிள்ளையை பிடித்தது தொடர்பாக நரிக்குறவர்கள் 2 பேரை வனத்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் 2 நாட்களாகியும் 2 பேர் விடுவிக்கப்படாமல் இருப்பதால் தற்கொலை செய்யப் போவதாக கூறி ஆட்சியரிடம் கோரிக்கை வைக்க நரிக்குறவர்கள் காத்திருந்தது பரபரப்பானது. மான், யானை தந்தம் வேட்டையாடுபவர்கள் விட்டுவிட்டு கீரிப்பிள்ளைகளை பிடித்த நரிக்குறவர்களை பிடித்து வனத்துறையினர் கண்துடைப்பு நாடகம் ஆடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எப்படியோ பாட்டுக்காரர்கள் என்னவோ பிடிச்சிட்டாங்க, தெரியல என்னன்னு தெரியல. ஆனா நேத்துல இருந்து கண்ணுல காமிக்க மாட்டேங்கிறாங்க. எங்க கீதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. உயிர் வர 2 நாளாச்சு. உயிர் வர கீறாங்களா செத்துட்டாங்களே தகுலுக்குள்ள வரல. புள்ளங்குட்டியால 2 நாளா வீதியா அழுகுறோம். எங்க கீதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. என்ன ஆனன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஆனா சொன்னா காதுல கூட போட்டி மாட்டேங்கிறாங்க போலீஸ், ஃபாரஸ்ட். இதுக்கு என்ன பதிலா சொல்லுங்க. இல்லாட்டினா கண்டிப்பா இங்க தீ குளிக்கிறதுக்கு கன்ஃபார்ம் சார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கடந்த 4 ஆண்டுகளாக சாலைகள் சீரமைக்காமல் குண்டும் குழியுமாக உள்ளதால் விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. கன்னி மாரியம்மன் கோவில் தெருவில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் குன்னூர் நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நடைபாதை, கழிவறைகள், கால்வாய்கள் என எந்த பணிகளும் கடந்த 4 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் சாலைகள் பழுதடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது. விடியா திமுக அரசு கலெக்ஷன் கமிஷன் மற்றும் கரப்ஷன் இவற்றில் குறியாக இருப்பதே இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய் போகிற கால்வா சரியில்லை, நடைபாதைகள் எதுவுமே சரியில்லை. நடைபாதைகள் பணிகள் மேற்கொண்டே பல வருஷம் ஆன மாதிரியே இருக்குது. அங்கங்கே குண்டும் குழியுமாக இருக்குது. நோயாளிகள் ஏதாவது எமர்ஜென்சிக்குனா கூட ஹாஸ்பிட்டல் கீழேருந்து தூக்கிட்டு வர்றது கூட ரொம்ப சிரமமாக இருக்குது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள பூங்கா பூட்டி கிடப்பதால் திருமூர்த்தி மலை சுற்றுலா பயணிகள் அவதியடைந்துள்ளனர். திருமூர்த்தி மலை அருகே திருமூர்த்தி அணை, அம்மனலிங்கேஸ்வரர் கோயில், பஞ்சலிங்க அருவி ஆகியவை உள்ள நிலையில் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் கோடை வெயிலின் போது திருமூர்த்தி அணை அருகே உள்ள பூங்காவில் இளைப்பாறும் நிலையில் தற்போது அப்பூங்கா பூட்டி கிடப்பதாகவும் குடும்பத்துடன் வருபவர்கள் உணவருந்தவோ இளைப்பாறவும் இடம் இன்றி வெயிலில் அமர்ந்து தவிக்கும் நிலை உள்ளதாகவும் திறனற்ற திமுக அரசு பூங்காவை திறக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை வளசரவாக்கத்தில் மதுபோதையில் 3 பேர் சேர்ந்து இளைஞரை தாக்கிய அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் மதுபோதையால் இளைஞர்கள் சீரழிந்து வரும் நிலையில் அது பற்றி கவலை இல்லாமல் முதல்வர் விளம்பர வீடியோ வெளியிட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் வளசரவாக்கம் பகுதியில் மதுபோதையில் 3 பேர் ஒரு இளைஞரை தாக்கும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடிய ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே 100 நாள் வேலை பணியாளர்களை தேனீகள் கொட்டியதில் 5 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பசுமாத்தூர் மாந்தோப்பு பகுதியில் 100 நாள் வேலையில் ஈடுபட்டிருந்தவர்களை சூழ்ந்து கொண்டு தேனீக்கள் கொட்டியது. இதனால் அங்கிருந்தவர்கள் அலறியடித்து ஓடத் துவங்கினர். இதில் படுகாயமடைந்த 5 பேர் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.